சமீப காலமாக இந்த செய்தியை அடிக்கடி நாம் பார்த்து வருகின்றோம். நன்றாக இருந்த நபர் உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கும் போதே மயங்கி விழுந்து இறந்துவிட்டார் எனும் செய்தியை. சாதாரண நபர்களில் துவங்கி பிரபலமான நபர்கள் வரை இது நடப்பது அதிகமாகிவிட்டது என்றே கூறலாம். அதிலும் மரணிப்பவர்களில் 30 வயது முதல் 40 வயது வரையிலான இளைய வயதினர் அதிகம். அவர்களில் உடல் உழைப்பு அதிகம் செய்யாமல் ஓரிடத்தில் அமர்ந்த நிலையிலேயே அதிக நேரம் வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த பட்டியலில் அதிகம். இப்படி நடக்க காரணம் என்ன? உடற்பயிற்சி செய்வது மிக நல்லது என்பது தெளிவான ஒன்று. ஆனால் அந்த உடற்பயிற்சிக்கு ஏற்ற உடல் ஆரோக்கியத்தை நாம் வைத்திருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. உடற்பயிற்சி செய்வதால் கூடுதலாக நமக்கு உடல் ஆரோக்கியம் கிடைத்துவிடும் என்பது மேலோட்டமான ஒரு உண்மை என்றாலும், உடல் ஆரோக்கியத்தில் முக்கியமான சில விஷயங்கள் நன்றாக இருந்தால் மட்டுமே உயிரோடு இருக்க முடியும் என்பதும் உண்மை. கீழ்கண்ட இந்த 5 விஷயங்கள்தான் உடற்பயிற்சி செய்வோரை மரணம் தாக்க காரணமாக மருத்துவ நிபுணர்கள் கண்டறிந்துள்ளனர். அவை: 1. நல்ல தூக்கம் இருந்தும் உடல் அடிக்கடி சோர்வாக இருப்பது. 2ஆம் புள்ளி, BMI சாதாரணமாக இருந்தும் வயிற்று பகுதியில் கொழுப்பு இருப்பது. 3ஆம் புள்ளி, அதிகமாக ப்ராசஸ் செய்யப்பட்ட கார்ப் உணவுகளை உண்பது. 4வது, இரத்த சர்க்கரை, இன்சுலின், அழற்சி சோதனைகள் எதுவும் செய்யாமல் உடலுக்கு உழைப்பை தருவது. 5வது, ஓய்வில்லாத மன அழுத்தம். இவைதான் காரணம். சரி, இதை தவிர்க்க என்ன செய்ய வேண்டும்? உடற்பயிற்சி செய்யாமல் இருக்க முடியுமா என்ன? உடற்பயிற்சியை செய்யுங்கள், ஆனால் சாமர்த்தியமாக செய்யுங்கள். அதற்கும் 5 வழிமுறைகள் உள்ளன. அவை: 1. உடற்பயிற்சி செய்ய ஜிம்மில் சேர்வதற்கு முன்பாக இரத்த பரிசோதனை செய்து இன்சுலின், CRP, லிபிட் ப்ரொஃபைல் ஆகியவற்றை அறிந்து கொள்ளுங்கள். 2ஆம் புள்ளி, ஆழ்ந்த தூக்கம் அவசியம் மற்றும் ஓய்வு நாட்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அன்றைய தினத்திலும் நிறைய வேலைகளை சேர்த்து வைத்துக் கொண்டு செய்யாதீர்கள். 3ஆம் பதிவு, அதிக ப்ராசஸ் செய்யப்பட்ட உணவுகள், சர்க்கரை குறையுங்கள், முடிந்தால் தவிருங்கள். 4ஆம் வகுப்பு, உங்கள் குடும்ப இதய நோய் வரலாறு தெரிந்து கொள்ளுங்கள். 5வது, அழகுக்காக மட்டுமல்ல, உடலில் பலம், இயக்கம், ஸ்டாமினா ஆகியவற்றிற்கும் கவனம் கொடுங்கள். உடற்பயிற்சி உங்கள் தோழன், ஆனால் அதற்கு உங்கள் உடலின் உள்ளமைப்பு தயாராக இருக்க வேண்டும். மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் உங்கள் உடலில் கண்ணுக்கு படாமல் இருக்கும், ஆனால் அது உருவாகாமல் தடுப்பது சாத்தியமே.